அம்மா நீங்க அதிமுக இருந்து விலகி டிவிக்கு என்ன காரணமா? நிர்வாகம் ஒன்றும் சரியில்லை. அங்க எந்த ஒரு மரியாதை எதுவுமே கிடைக்காதனாலதான் அங்கிருந்து விலகி இங்க வந்திருக்காங்க. மன்னிச்சு போறதா ஒரு கட்சி, ஆனா எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடுறாங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல பிளவுதான் வரும். இப்போ அதிமுகன்ற கட்சி அழியாம இருக்க எடப்பாடியை மாத்தணுமா இல்ல எடப்பாடி செயல்படுறத மாத்தணும்? ரெண்டையுமே தப்பமா. அவர் முத தன்னிச்சையா முடிவெடுக்கிறத மாத்தணும்ப்பா. ஜெயலலிதா அம்மா கிடையாது. அவங்க ஒற்றை தலைமைனா அவங்க எடுத்தாங்கன்னா ஒரு கம்பீரம், அவங்களோட செயல்பாடுங்கிறதே வேற. நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்றது கூட. அம்மா இருந்திருந்தா இன்னைக்கு திமுகவோட கூட்டணி பேசியிருப்பாங்களா? இப்போ அதிமுக இத்தனை பிளவுபட என்ன காரணம்? இத்தனைன்னா எடப்பாடி பிடிவாதம் சுயநலமா அவரு பண்ணிட்டு இருக்காரு. அந்த மேல்மட்டம் இருக்கிறவங்க மட்டும் பாத்துக்கிறாங்க, கீழ் மட்டத்தை பாத்துக்க மாட்டேங்கிறாங்க. எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு. நாங்க வரோம், உண்மையிலுமே கண்ணீரோட தான் வரோம். இன்னைக்கு சுய தேவைக்காக தான் கட்சி மாறுறாங்க அப்படின்னு கேபி முனுசாமி பேசியிருக்காரு. ஏன் அவரு கூட்டணி பேசினதை மட்டும் ஏன் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்ப அவரு முதலமைச்சர் பதவிக்காக தானே பேசினாரு. நாங்க அது வேணாம், எங்களுக்கு அவங்கள எதிர்த்து தான் நம்ம ஓட்டு கேட்டோம். இவ்வளவு நாளா டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கே தான் ஃபர்ஸ்ட் போட்டி வந்துச்சு. அதான் டிஎம்கே வரக்கூடாதுன்னு நம்ம ஓட்டு கேட்டோம். இப்ப அவங்களோட போய் நம்ம கூட்டணி வைக்கிறப்ப அது நமக்கு அசிங்கமா இல்லையா? குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. மத்த கட்சியில இருந்து அவங்க கட்சிக்கு போனா குதிரை பேரம் இல்லையா? ஏடிஎம்கே காரங்க திமுக போறாங்களே, அப்ப அது குதிரை பேரம் இல்லையா? ஓபிஎஸ் போகலையா? முதலமைச்சர் இருந்தாரு, இன்னைக்கு அவர் போய் டிஎம்கேல உட்கார்ந்து இருக்காரு, அப்ப அது குதிரை பேரம் இல்லையா? இப்போ துரோகிகள் வெளியேறதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. தவறான செயல். துரோகிகள் தான் அங்க இருக்காங்க, தொண்டர்கள் தான் வெளியே வந்துட்டோம். நாங்க எப்போ வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் தேர்தல் வரலாம், திமுக காரங்க எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க போய் ஓட்டு மாத்தி மாத்தி போட்டுவாங்க. யாரும் டிவி கேட்க போகுது, டிவி காரங்க அங்க போய் போட மாட்டாங்க. அதனால அவங்க அங்கே உற்சாகப்படுத்துறாரு. அவர் பகல் கனவு கண்டுட்டே இருக்காங்க. அவ்வளவுதான். எலெக்ஷனுக்குள்ள வேலையே இல்லை. அவங்க தொண்டரை உற்சாகப்படுத்துறதுக்கு அவர் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி. இப்போ தான் சுய தேவைக்காகவும் சுய லாபத்திற்காக தான் இப்போ மூத்த நிர்வாகிகள் இப்போ கட்சி விட்டு வேற கட்சிக்கு போறாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போய் பதவிக்கோ அந்தஸ்துக்கோ இவங்க எங்கேயும் இங்க வர கிடையாதுன்னா அங்க எந்த ஒரு மரியாதை எதுவுமே கிடைக்காதனாலதான் அங்கிருந்து விலகி இங்க வந்திருக்காங்க. சுய தேவை சுய லாபத்துக்கெல்லாம் யாருமே இங்க இருந்து போகல. சில கோரிக்கைகள் நிறைவேற்றல. திமுகவோட கூட்டணிங்கிறது யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம். அப்படிங்கறதுனாலதான் வெளியே போறாங்களே தவிர இங்க எந்த சுயலாபமுமே கிடையாது. இப்போ இந்த நிமிஷம் வர அதிமுக திமுக சேர்ந்து விஜய் அவர்கள் ஆட்சி கவுக்க பாக்குறாங்க. அப்படி அவங்க சேர்ந்தாங்கன்னா மக்கள் எல்லாம் பைத்தியக்காரங்களாயிருவோம். ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் பைத்தியக்காராயிருவோம். திமுக அழிக்கணும் தான் ஏடிஎம் கட்சி உருவாச்சு. திருப்பி அவங்க எப்படி ஒண்ணு சொல்லுவாங்க? இருந்துச்சுன்னா அடுத்த 31க்கு யாரும் இப்படி ஓட்டு கேட்க முடியும். திருப்பி எவனாச்சும் வந்தாங்கன்னாக்க எதிர கொண்டு அடிப்பாங்க தெரியாது. இப்போ இப்படியே போனா அதிமுக என்னதான் இருக்கு? அவர் தான் எல்லாத்தையும் நீக்கிற வேலையிலேயே இருக்கிறாரு. அப்புறம் என்ன ஆகும்னு அவருக்கே தெரியல. அவ்வளவுதான் இருந்துச்சு. way2bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ஐசிஐசிஐ, HDFC and ஆக்சிஸில் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% ப்ராசசிங் ஃபீ, ஹிடன் சார்ஜஸ் இல்லை. TNC அப்ளை. அம்மா நீங்க அதிமுக வந்து விலகி டிவிக்கு என்னமா காரணம்? என்ன காரணம்னா எடப்பாடியார் தான் காரணம். ஏன்னா இத்தனை வருஷமா நாங்க கரூர் மாவட்டத்துல இருந்து நாங்க வரோம்ப்பா. MRV எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்றது எங்களுக்கு தான் தெரியும். இப்ப அங்க பேசுறவங்க புதுசா மாவட்ட செயலாளர் போட்டவர் அவர் ஓபிஎஸ் அணியில இருந்து தான் வந்தவர். அதே மாதிரி காமராஜ்ங்கிறவரு டிஎம்கேல இருந்து வந்தவர் தான். அதே மாதிரி NSK கிருஷ்ணன்ங்கிறவர் தேமுதிக வந்தவங்க தான். எல்லாருமே மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க இன்னைக்கு MRV தான் இப்படி மாறி இருக்காங்கன்னு ஒரு பொய்யான தகவலை சொல்றாங்க. ஆனா தலைமை தான் சரியில்லை. இப்போ அதிமுகன்ற கட்சி அழியாம இருக்க எடப்பாடியை மாத்தணுமா இல்ல எடப்பாடி செயல்பாடுகளை மாத்தணுமா? ரெண்டையுமே தான் மாத்தணும். அவர் முத தன்னிச்சையா முடிவெடுக்கிறத மாத்தணும்ப்பா. அவர் அம்மா கிடையாது, ஜெயலலிதா அம்மா கிடையாது. அவங்க ஒற்றை தலைமைனா அவங்க எடுத்தாங்கன்னா ஒரு கம்பீரம், அவங்களோட செயல்பாடுங்கிறதே வேற. இவர் இத்தனை நிர்வாகி இருக்காங்க, இத்தனை MLA இருக்காங்க, மூத்த நிர்வாகி இருக்காங்க, எல்லாத்தையும் அரவணைச்சுதான் அவர் கொண்டு போகணும். நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்றது கூடாது. ஏன்னா சில பேருக்கு அவர் எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும், சில பேருக்கு தப்பா இருக்கும். அதனால எல்லாத்தோட இதையும் கேட்டு அம்மா இருந்திருந்தா இன்னைக்கு திமுகவோட கூட்டணி பேசியிருப்பாங்களா, அதை நினைச்சு பார்க்கணும். இப்போ அதிமுகவின் தொடர் தோல்வி, மூத்த நிர்வாகிகள் இப்போ டிவி கேட்க போறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அந்த மாவட்ட செயலாளரோட பொறுத்து தான்ப்பா. ரெண்டாவது நிறைய மாற்றங்கள் வரும், அதை சொல்ல முடியாது. அதுல தொண்டர்கள் நாங்களும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். துரோகிகள் எல்லாம் வெளியேறுவதால் இப்போ தொண்டர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு துரோகி கிடையாதுப்பா. அம்மா வழியில வந்தவங்க என்னைக்குமே அம்மா சட்டசபையில புடிச்சு அடிச்சாங்க, இன்னைக்கு சேலையை புடிச்சு கிழிச்சாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க அம்மாவோட உண்மையான நிர்வாகி திமுக கூட்டணியை விரும்ப மாட்டாங்கப்பா. அதனாலதான் நாங்க ஒதுங்கி வரோம். இப்போ சுய தேவைக்காக தான் கட்சி மாறுறாங்க அப்படின்னு கேபி முனுசாமி பேசியிருக்காரு. அப்ப இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்காக பேசலாமா?
டிஎம்கேவோட கூட்டணி பேசலாம். அதையே யாருமே வெளியிட மாட்டேங்கிறீங்க. ம். இதை மட்டுமே சொல்றீங்க. ம். மாற்று கட்சிக்கு போறாங்கன்றத மட்டும் தான் சொல்றீங்க. அவங்களோட சுய லாபத்துக்காக தான் போறீங்கன்னு சொல்றாங்க. ம். ஏன் அவர் கூட்டணி பேசினதை மட்டும் ஏன் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க? ம். அப்ப அவரும் முதலமைச்சர் பதவிக்காக தானே பேசினாரு. ம். அதையே வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ம். நாங்க வந்து மேலிடத்துல எப்படியோ எங்களுக்கு தெரியாதுப்பா. நாங்க அடிமட்ட தொண்டர்கள் அம்மா வழியில வரனால எங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல. அதனால நாங்க மாறினோம்ப்பா. இப்போ நீங்க இத்தனை வருஷமா ரெட்டலைக்காக உழைச்சிங்க. இப்போ வந்து அண்ணா விஜயபாஸ்கர் வந்து இப்போ கட்சி மாறதுனால நீங்களும் அவர் பின்னால போறீங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்கு? அவர் என்னைக்கு உண்மையதான்ப்பா பேசுவாரு, போய் பேச மாட்டாரு. எங்களுக்கு எங்க மாவட்ட செயலாளர் மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா 5, 10, 12 வருஷமா அவரோட நாங்க பயணிச்சிருக்கோம். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு கரூர் மாவட்டத்துலன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஏன் இன்னைக்கு இப்ப வந்து இன்னைக்கு எம்ஆர்ஐ பேசுறவங்கள அவங்களுமே ஒரு காசுக்காக பேசலாம்ல? ஏன் அவங்க மட்டும் நல்லவங்களா, நியாயமானவங்களா? அது ஒண்ணும் கிடையாது. அந்தந்த நிர்வாகிகளை போய் பார்த்தாதான் தெரியும். இன்னைக்கு எம்ஆர்ஐ பேசுறவங்க யாருமே வந்து ஒரிஜினலா அதிமுகல இருந்தவங்க கிடையாது. எல்லாமே மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு வந்து அவரை வந்து தப்பா பேசுறாங்க. அத அவங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நிமிஷம் வர அதிமுக திமுக கூட்டு சேர்ந்து விஜய் ஒரு ஆட்சி கவுக்க பாக்குறாங்க சொல்றாங்க. நேற்று நிர்மல்குமார் பேசியிருக்காரு. அப்படி கவுக்க பார்த்தாங்கன்னாப்பா இது வரலாற்று காரணமா இப்ப நாங்க எங்களவே எடுத்துக்கோங்களேன். நாங்களே வந்து இப்ப ஜனங்களை பாக்குறோம், ஓட்டு கேக்குறோம். இதே அம்மா இருந்தா இன்னைக்கு திமுக கூட்டணியில சேருவாங்களா? இதை நினைச்சு பாருங்க. இது வரலாறு காணாத அளவுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு டிவிக்கே 200 தொகுதிக்கு மேல போயிரும். இவங்க பேசாம 5 வருஷம் விஜய் வந்து எப்படி ஆட்சி ஆள்றாரு அப்படின்னு பொறுமையா இருந்து பாத்துருக்கணும். இவங்க அவசரப்பட்டதுதான் காரணம். இப்போ இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காது, 6 மாசம் கூட தாங்காது அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதான்ப்பா எடப்பாடியார் ஆட்சி அமைக்கலையோ அப்படிதான் சொன்னாங்க. ஆட்சி கவுந்துருனாங்க, கவர்ல. அதே மாதிரி ஸ்டாலின் ஆட்சியும் கவுந்துருன்னு சொன்னாங்க, அதுவும் கவர்ல. இப்படியே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சொல்ல சொல்ல அவர் அமைதியா இருந்துட்டு ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்திட்டு போயிட்டே இருக்க போறாங்க. சரி, அவர் வந்துட்டாரு, மக்கள் கொண்டு வந்துட்டாங்க, அதை நம்ம ஏத்துக்கணும். 5 வருஷம் அவர் எப்படி ஆட்சி ஆள்றாரு அப்படின்றத நம்ம பாக்கணும். இப்போ பார்க்காம நம்ம எடுத்தோன்னே நம்ம சொல்லக்கூடாது. இப்போ விஜய் ஆட்சி குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக எடப்பாடியார் சொல்றாரு. எல்லாருமே குதிரை பேரத்துலதான்ப்பா போயிருக்கிறாங்க. இத வந்து மென்ஷன் பண்ணி யாரையுமே சொல்லக்கூடாது. நீங்க அதிமுக வந்து விலகி டிவிக்கு என்ன காரணம்? அண்ணா வந்து எங்களோட வந்து எங்க அமைச்சர் வந்து எப்படின்னு கேட்டா எங்க பகுதிக்கு வந்து நிறைய செஞ்சிருக்காரு. எங்களோட எம்எல்ஏ இருந்த டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து எங்க பகுதிக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு திருமணம், நல்லது கெட்டது ஆவதவை அனைத்துக்குமே கலந்துக்கிறாருண்ணா. அவர் இருந்தாதான் எங்களுக்கு நல்லதா இருக்கும். எங்களுக்கு விஜயை பிடிக்கும்னா அவர் அந்த தலைமை ஏத்துக்கும் போது நாங்க விஜயபாஸ்கர் கீழின் வந்து ஏற்றுக்கிட்டு அந்த தலைமை ஏற்று நம்ம பின்னாடி வந்திருக்கோம், பயணிக்கு வந்து. அதிமுக இத்தனை பிளவுபட என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி தானே காரணம். அவரோட வந்து பிடிவாதான் இவரோட வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மற்றபடி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உங்களோட தலைமையை மட்டும் அவர் மட்டும் இருக்கணும், பொதுச் செயலாளர் மட்டும் இருக்கட்டும், மற்றவங்களோட கருத்தை மட்டும் கேட்காம இது பண்ண பிளவுன்னு நாங்க நினைக்கிறோம். இப்ப அதிமுக என்ற கட்சி அழியாம இருக்குன்னா தலைமையை மாத்திரமா இல்ல எடப்பாடி செயல்பாடுகளை மாத்திரமா? எடப்பாடியோட செயல்பாடை மாற்றணும். எடப்பாடி செயல்பாடு இல்ல தலைமைக்கு வேற ஆள் போட்டாலும் கூட இருக்கு. அது வந்து கட்சி நல்ல கட்சி தான், நாங்க இல்லைன்னு சொல்ல கிடையாது. நாங்க அதுல இருந்தவங்க தான். இருந்தாலும் எங்க அந்த தலைமை சரியில்லாததாங்க நாங்க வெளியில வந்திருக்கோம். இப்போ துரோகிகள் வந்து கட்சி விட்டு வெளியேறதால் தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அது சொல்லலாம்னா நேத்து எத்தனை பேர்கிட்ட சொன்னாரு? நேத்து ஒரு மகளிர் கூட்டம் நடந்துச்சு, எத்தனை பேர்கிட்ட சொன்னாரு? அங்கே ஒரு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்திருக்காங்க? அதை பாத்தீங்களா? 200 பஸ் வந்திருக்கு. காருங்களை பாத்தீங்கன்னா எல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கார், சுத்துப்பட்டார் கார்ல ஒரு 600 காருக்கு 700 800 காருக்கு மேல வந்திருக்குண்ணா. எல்லாம் அவரை நோக்கி தான் நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். விஜயபாஸ்கரை நோக்கி நாங்க பயணிக்கிறதுனால அவருக்கு முன்னாடி நாங்க பயணிக்கிறோம்னா. அதிமுக வந்து விலகி டிவிக்கு என்ன காரணம்? நம்மளுக்கு வந்து எல்லாமே விஜயபாஸ்கர் அண்ணன் தான். அவர் வழியில தான் நாங்கள் இதுவரையும் பயணிச்சுட்டு இருக்கிறோம். இத்தனை வருஷமா அவர் சொல்றது தான் நம்மளுக்கு எல்லாமே. அவர் இது பண்ணி அதிமுக வந்து எடப்பாடியார் இது மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணிட்டாப்ல. அதுலேருந்து அவரே வரும்போது நம்ம அவர் பின்னாடி வர்றதான் எங்களுக்கும் பிடிச்சிருக்கும். என்னைக்குமே நம்மளுக்கு வந்து விஜயபாஸ்கர் அண்ணன் தான் எல்லாமே. அதிமுக இத்தனை பிளவு போட யாரு காரணம்? எடப்பாடியார் தான். இதுக்கு முன்னாடி அதிமுகவுக்காண்டி நம்ம விஜயபாஸ்கரன் அவ்வளோ போராடி இருக்காரு, உழைச்சிருக்கிறாரு, எவ்வளோ இதில் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு சப்போர்ட்டு. இப்போ கூட திருச்சியில் ஒரு பெரிய மாநாடு நடந்துச்சு. முழுசாவே நம்ம விஜயபாஸ்கரன் தான் அதை ஃபுல் பொறுப்பெடுத்தும் பார்த்தது. அவர் அவ்வளோ இதுவும் பண்ணி அவரை ஒரு பேர் வந்து தப்பாக தான் சொல்லி இது பண்ணிட்டாங்க. இப்போ அதிமுகன்ற கட்சி அழியாம இருக்க இப்போ தலைமையை மாத்திரமா இல்ல எடப்பாடியாரோட செயல்பாடுகளை மாத்திரமா? எடப்பாடியோட செயல்பாடுகளை மாத்திரம். இப்போ இப்படியே போனா அதிமுக நிலைமை என்னதான் இருக்கு? அவ்வளோதான், முடிச்சு விட்டுங்களா? அவ்வளோதான். ஓகே. அம்மா, நீங்க அதிமுக இருந்து விலகி டிவிக்கு என்னமா காரணம்? இந்த ஆட்சி நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, சேர்ந்துட்டோம். இவர் வந்தா நல்லா பாப்பாரு, மக்கள் நல்லா கவனிப்பாரு, அதனால இது சேர்ந்து. இப்போ அதிமுக வந்து திரும்ப மீண்டு வர தலைமை மாத்திரமா இல்ல எடப்பாடியாரின் செயல்பாடுகளை மாத்திரமா?
எடப்பாடியார் தான் மாற்றணும், ஆ. அவர் தான் மாற்றணும். இப்போ துரோகிகள்லாம் கட்சி விட்டு வெளியேறுவதால் இப்போ தொண்டர்கள் மகிழ்ச்சியா இருக்கான்னு எடப்பாடியார் சொல்றாரு. அதெல்லாம் அப்படி இல்லைங்க, அதெல்லாம் அப்படி இல்லைங்க. ம். எப்பவும் போல சரி இவர் வந்திருக்கிறாருன்னா இவர் நல்லா பாக்குறாருன்னா மக்கள் இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள் இந்த பதவியேற்று 50 நாளுக்கு மேல ஆகுது. இந்த 50 நாள் ஆச்சு இப்படி இருக்கு ஒரு ஆட்சி. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கனால தான் இத்தனை மக்கள் வராங்க, பிடிச்சனால தான் வராங்க. அதிமுக விலகி டிவிக்கு இல்லையா என்னமா காரணம்? பிடிச்சிருக்கு. விஜய் என்ன பண்ற திட்டம் எல்லாமே ப்ராசஸிங் எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இருக்கிற திட்டத்தை இன்னும் மேற்படி கொண்டு வரனால இன்னும் நல்லா இருக்கு. அதிமுக இத்தனை பிளவுபட காரணம் என்ன காரணம்? எல்லாம் அண்ணாவோட திட்டங்கள்னாலதான், விஜய் அண்ணாவோட திட்டங்கள்னாலதான். இப்போ அதிமுக விலகிற மூத்த நிர்வாகிகளாம் இப்போ மத்த கட்சிக்கு போகாம டிவிகள் என்ன காரணம்? அதுவுமே விஜய் அண்ணா பண்ற திட்டங்கள்லாம் எல்லாமே அவர் பண்ற ப்ராசஸிங் எல்லாமே நல்லா இருக்கு. அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அரசியல்ல இருக்கவங்க தலைவர்கள் எல்லாமே மக்களுக்கு திட்டம் கிடைக்குதுன்னு தான் பார்ப்பாங்க. அதனால அவங்க நல்லா இருந்தா திட்டங்கள் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜய் என்ன பண்றது நல்லா இருக்கும், அதனால எல்லாம் மாறி. அவ்வளவுதான். இப்போ அதிமுக கட்சியின் தொடர் தோல்வி, இப்போ அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் இப்ப டிவிகள் போய் இணையறாங்களா, அது எப்படி பாக்குறீங்க? அதுதான் ஒரே வார்த்தை தான், விஜய் என்ன எல்லா ப்ராசஸஸ் பண்றாருல்ல, நல்லா மக்களுக்கான தேவைகள் அனைத்தையும் பண்றப்ப அப்புறம் அவங்களும் யோசிப்பாங்கல்ல. அரசியல்வாதிகளுக்கு மக்களுக்கும் நல்லா இருக்கும் தானே நினைப்பாங்க. இப்படியே எல்லாருமே போயிட்டு டிவி அதிமுக எல்லாமே போய் டிவி இணைஞ்சா அதிமுக எதிர்காலம் என்ன ஆகும்? எங்க நல்லா மக்களுக்கு கிடைக்குதோ அங்கதானங்க அவங்களும் இருப்பாங்க. அம்மா, நீங்க அதிமுக விலகி டிவிக்கு என்ன காரணமா? அங்க நிர்வாகம் ஒன்றும் சரியில்லை. மாவட்டம் 2 எம்எல்ஏ 2 எம்பி போயிடுச்சு, நிர்வாகம் சரியில்லை. அங்க இருந்து இவரு நல்லா பண்றாரு, அவ்வளவுதான். அதுக்கு தான் வரும். இப்போ அதிமுக இத்தனை பிளவுபட என்ன காரணம்? இத்தனைன்னா எடப்பாடி பிடிவாதம், அவரு சுயநலமா அவரு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்தந்த மாவட்டத்துல எதுவுமே அவரு இது பண்ணிக்கிறது இல்ல. அந்த மேல்மட்டம் இருக்கிறவங்க மட்டும் பாத்துக்கிறாங்க, கீழ் மட்டத்தை பாத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவரு சுயநலமா அவரு பாக்குறாரு. நாங்க எவ்வளவு நாளைக்கு கஷ்டப்பட முடியும்? அதை கஷ்டப்பட்டுட்டோம் நாங்க. எங்க எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு. நாங்க வரோம், உண்மையிலுமே கண்ணீரோட தான் வரோம் இன்னைக்கு. விஜய் வராரா, இவரு இளமைய தமிழ்ச்செல்வம் கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்போ அதிமுக கட்சியின் தொடர் தோல்வி, மூத்த நிர்வாகிகள் இப்போ போயிட்டு தாவேக்கால இணையறத நீங்க எப்படி பாக்குறீங்க? பிடிக்காம போறாங்கன்னு தான் நாங்களும் வரோம், பிடிச்சி வரோம். இப்போ இந்த அதிமுகன்ற கட்சி அழியாம இருக்க தலைமையை மாத்தணுமா இல்ல எடப்பாடியார் செயல்பாடுகளை மாத்தணுமா? எடப்பாடியார் தான், வேற எதுவும் இல்ல. இது காரணமே. இப்போ அதிமுக விலகுறாங்களா, இப்போ திமுக இல்ல மத்த கட்சிக்கெல்லாம் போகாம டிவிகள் என்ன காரணம்? டிவிக்கு அவர் நல்லா பண்றாங்க, எல்லா மக்களும் அவங்களுக்கு தான் இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் பண்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நியாயமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த டிவிக்கு அசுர வளர்ச்சியை தடுத்து இப்போ அதிமுக மீண்டும் வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்ல. எல்லாம் தான் இங்க வந்துட்டாங்கல்ல, எல்லா அமைச்சரும் எல்லா எம்எல்ஏவும் வந்துட்டாங்க. இனிமே யாரு அங்க இருக்கிறா? இப்படியே போனா அதிமுக எதிர்காலம் என்ன ஆகுறது? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. வருமா என்னன்னு முடிஞ்சு போச்சு. இப்போ துரோகிகள்லாம் கட்சி விட்டு வெளியேறுவதால் இப்போ தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. இவர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, நாங்க கஷ்டப்பட்டு நாயாட்டம் உழைச்சிட்டு இருப்போமா? பிடிக்காம தான் வரோம், அவர் பண்றது பிடிக்காம தான் வரோம். அவர் பேசுறது அவர் பண்றதே பிடிக்கலங்க, அதால தான் நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு பெரம்பலூர்ல இருந்து இன்னைக்கு நாங்க 3000 பேர் வந்திருக்கோம். இப்போ சுய லாபத்துக்கு சுய தேவைக்காக தான் இப்போ எல்லாமே கட்சியில இருந்து வெளியேறாங்க அப்படின்னு கேபி முனுசாமி பேசியிருக்காரு, அதிமுக சேர்ந்த. அதெல்லாம் இல்ல, சுயநலத்துக்கு எல்லாம் கிடையாது. எல்லாரும் விஜய் பண்றது நல்லா இருக்கு, அதால எல்லாரும் நாங்க இங்க வரோம். அம்மா போல ஜெயலலிதா அம்மா எப்படி இருந்தாங்களோ அவங்கள போல இவர் பண்றாரு. இப்ப கட்சி மாறுறவங்களும் துரோகிகள் சொல்றாங்களே, அவங்கதான் துரோகி. கட்சியில மாறுறவங்க துரோகி. நாங்க எவ்வளவு நாளைக்கு இங்க கஷ்டப்பட முடியும்? அவர் இப்படியே நாங்க தோல்வின்னு போனா நாங்க எவ்வளவு நாளைக்கு இப்படியே நம்ம கட்சி நினைச்சாவே கஷ்டமா இருக்கு. நீங்க அதிமுக விலகி டிவிக்கு என்னமா காரணம்? நாங்க எங்களுக்கு அது பிடிக்கல, இதுல வந்துட்டோம். இதுல ஒரு ஆட்சி மாறி பாக்குமே, அந்த ஆட்சியிலே போட்டு என்ன வருது? ஒரு ஆட்சி மாறி பாக்குமேன்னு வந்துட்டோம். இப்ப அதிமுக இத்தனை பிளவுபட என்ன காரணமா? அது எடப்பாடியார் தான், முக ஸ்டாலின் எடப்பாடியார் தான். இப்ப அதிமுகன்ற கட்சி அழியாம இருக்க தலைமையை மாத்தணுமா இல்ல எடப்பாடியார் செயல்பாடுகளை மாத்தணுமா? எடப்பாடியார் தான் மாத்தணும். ஆனா இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காது, 6 மாசம் கூட தாங்காது அப்படின்னு தொடர்ந்து ஸ்டாலின் அவர் சொல்றாரு. அவர் வாய் இருக்குன்னு பேசிட்டு இருக்காரு, அவர் தோத்த விதத்துல பேசுறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு நம்ம போறோமா? இந்த ஆட்சிக்கு என்ன குறையா இருக்கு? இந்த ஆட்சி நல்லா இருக்கு, நல்லபடியா 5 வருஷம் கரெக்டா போகும். அடுத்த ஆட்சி இவர் தான் வருவாரு. மக்கள் ஆதரவு எப்பவும் உண்டு. இப்போ இவங்க குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அவங்க மத்த கட்சியில இருந்து அவங்க கட்சிக்கு போனா குதிரை பேரம் இல்லையா? டிவி கேக்கு வந்தா மட்டும் தான் குதிரை பேரமா?
இப்போ ஏடிஎம்கே காரங்க திமுக போறாங்களே, ம். அப்ப அது குதிரை பேரம் இல்லையா? ம். இப்போ ஓபிஎஸ் போகலையா? ம். ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தாரு ம். ஏடிஎம்கேல. ம். இன்னைக்கு அவர் போய் டிஎம்கேல உட்காந்துருக்காரு. ம். அப்ப அது குதிரை பேரம் இல்லையா? இப்போ இந்த தாவேக அரசு திமுக தேவையில் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்றாரு ஸ்டாலின். அப்படிலாம் கிடையாது. ஆ. ஆதரவு கொடுத்தவங்களும் எல்லாரும் சொல்றாங்க. ஆ. எங்களுக்கு அது சம்மந்தமே கிடையாது. ம். ஸ்டாலின் சொல்லி நாங்க ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாதுங்கிறாங்களே. கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ம். தோல் திருமானம் வந்து எல்லாமே சொல்றாங்கல்ல. ம். யாருமே அது சொல்றது கிடையாது. ஸ்டாலின் சொன்னனால தான் நாங்க ஆதரவு கொடுத்தோம் கிடையாது. அப்படி வார்த்தை சொல்லவே இல்லையே. சொன்னா தானே அவர் சொல்றது கரெக்டா இருக்கும். ம். எந்த ஆதரவு கொடுத்த எந்த கட்சியும் சொல்லலையே. ம். இவங்களோட நடவடிக்கை பிடிக்காம தான் அதை விட்டு வெளியே வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துறாங்க. ம். அப்படிங்கும்போது எப்படி அந்த வார்த்தை அவர் சொல்லலாம்? ம். அவர் சொல்றது அந்த வார்த்தை சொல்றது அவருக்கு அருகதே கிடையாது. அந்த வார்த்தை சொல்ல இப்போ இந்த ஆட்சி மாற்றத்தால ஒரே மாசத்துல தமிழ்நாடு வந்து அகால பாதாளத்தை சென்றுட்டு இருந்தாரு. அகால பாலசார் இல்ல. ம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மேல வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே அகால பாலத்தை இருந்துச்சு. ம். இப்ப மேல வந்துகிட்டு இருக்கு. ம். கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்கு. ம். கூடிய சீக்கிரம் முழுசா வந்துடும் மேல. எப்போ வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் தேர்தல் வரலாம், திமுக காரங்க எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அவங்களுக்கு மட்டும் தான் வரும். ம். எங்களுக்கு வராதுல்ல. ம். அவங்களுக்குள்ளே ஓட்டு மாத்தி மாத்தி போட்டுவாங்க. ம். யாரும் டிவி கேட்க போகுது, டிவி காரங்க அங்க போய் போட மாட்டாங்களே. ம். அதனால அவங்க வந்து உஷார்படுத்துறாரு. இப்போ விஜயவர்கள் ஆட்சியில சட்ட ஒழுங்கு காணும், மின்சாரத்தை காணும் அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அவங்க ஆட்சியில தானே மின்சாரத்தை துண்டிக்க ஆரம்பிச்சாங்க. ம். டிவிக்கு ஆட்சியில ஆரம்பிச்சாங்க. ம். மின்சாரத்தை இது பண்ணதே அவங்க ஆட்சியில தான். ம். நிறைய தொழிற்பேட்டை மூணது அவங்க ஆட்சியில தான். ம். நிறைய பேர் நொடிஞ்சு போனது அவங்க ஆட்சியில தான். ம். டிவிக்கு ஆட்சி வந்து இப்போ ஒரு மாசத்துல கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்களா? ம். கரண்ட் இப்போ வந்து அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்களா? ஏற்கனவே இவங்க பண்ண ஊழல் எல்லாம் பண்ணதானே இது பண்ணாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணாங்க. அதனால தானே வந்துச்சு. இப்போ இந்த நிமிஷம் வரை அதிமுக திமுக சேர்ந்து விஜயவர்கள் ஆட்சி கவுக்க பாக்குறாங்க அப்படின்னு நிர்மல்குமார் பேசியிருக்காரு. அப்படி அவங்க சேர்ந்தாங்கன்னா மக்கள் எல்லாம் பைத்தியக்காரங்களாயிருவோம். ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் பைத்தியக்காராயிருவோம். ம். அப்படி வந்து சேரவே முடியாது. திமுக அழிக்கணும் தான் ஏடிஎம் கட்சியை உருவாச்சு. திருப்பி அவங்க எப்படி ஒன்று சேருவாங்க? ம். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த 31க்கு யாரும் போய் ஓட்டு கேட்க முடியாது. யார் ஓட்டு கேட்பா? திமுக ஓட்டு கேட்க முடியாது, ஏடிஎம் ஓட்டு கேட்க முடியாது. ஒருவேளை அதிமுக திமுக சேர்ந்து இந்த ஆட்சி கவுத்தா மக்கள் சும்மா இருப்பாங்களா? மக்கள் இப்படி சொன்ன விடுவாங்க, கொந்தளிச்சிருவாங்க. திருப்பி எவனாச்சும் வந்தாங்கன்னாக்க எதிர கொண்டு அடிப்பாங்க தெரியாது. கண்டிப்பா செய்வாங்க. ஆமா, நீங்க அதிமுக இருந்து விலகி டிவி இல்லைன்னு என்னமா காரணம்? அவங்க அதிமுக வந்து மரியாதை இல்ல, அங்க டிஎம்கேட கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால எங்களுக்கு பிடிக்கல. அதனால எம்ஆர்வியோட நாங்களும் வெளியே வந்துட்டோம். எம்ஆர்வி வழியில தான் நாங்க போவோம் எப்பயுமே. இப்போ அதிமுக இத்தனை பிளவுபட என்ன காரணம்? டிஎம்கேட கூட்டணி தான் அந்த ஒரு காரணம் தான், வேற எந்த காரணம் இல்ல. அவங்களோட கூட்டணி வைக்கிறேன்னா நாங்க வந்து அது வேணாம், எங்களுக்கு அவங்கள எதிர்த்து தான் நம்ம ஓட்டு கேட்டோம் இவ்வளவு நாளா. நம்ம வந்து டிவிகேவை எதிர்த்து ஓட்டு கேட்கல, டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேக்கு தான் ஃபர்ஸ்ட் போட்டி வந்துச்சு. அதனால டிஎம்கே வரக்கூடாதுன்னு நம்ம ஓட்டு கேட்டோம். இப்ப அவங்களோட போய் நம்ம கூட்டணி வைக்கிறப்ப அது நமக்கு அசிங்கமா இல்லையா? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? கஞ்சா கற்பழிப்பு எவ்வளவு 80 வயசுல 1 வயசு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? யாருக்குமே கிடையாது. இதே எம்ஆர்வி பண்ணது அவர் கரெக்டா தான் பண்ணிருக்காரு. இப்போ அதிமுக என்ற கட்சி அழியாம இருக்க தலைமை மாத்திரமா இல்ல எடப்பாடி செயல்படுதல் மாத்திரமா? எடப்பாடி இதுவும் மாத்தணும், தலைமையும் மாத்தி ஆகணும். ஏன்னா அவர் செயல்படுறது டக்குன்னு அம்மா மாதிரி அவர் வந்து எல்லாத்தையும் பதவி இழந்து தூக்குறாரு. தப்பான விஷயம். ஒரு பொறுத்து இருந்து அவர் முன்னாள் கிட்டத்தட்ட அவர் 50 வருஷமா கட்சியில இருக்காரு. அவர் எப்படி யார் என்னன்னு ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி பாத்துருக்கலாம். ஏதோ ஒரு பண்ணி பாத்துருக்கலாம். ஏன் பண்ணாம விட்டுட்டாரு? இவ்வளவுதான் பேசுறாரு, வெயிட் பண்ணி பாத்துருக்கலாம்ல. இப்போ அதிமுக வந்து விலகுறங்களா? இப்போ திமுக இல்ல மற்ற கட்சிக்கு போகாம டிவிகேல வந்து என்ன காரணம்? எங்களுக்கு டிஎம்கே பிடிக்கல. அதனால நாங்க வந்து டிவிகேல வந்துட்டோம். எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாலும் நாங்க வந்துட்டோம். இப்போ அதிமுக கட்சியின் தொடர் தோல்வி, இப்போ மூத்த நிர்வாகிகள் போயிட்டு டிவிகேல என்னத்தை எப்படி பாக்குறீங்க? அதான் அந்த அதிமுக தலைமை சரியில்லை, அதனால வராங்க டிவிகே. இல்லைன்னா வர மாட்டாங்க யாருமே. இப்போ இப்படியே போனா அதிமுக நிலைமை என்ன ஆகுறது? அது வந்து அவர் எடப்பாடி தான் பார்க்கணும், அவர் தான் பார்க்கணும். அவர் ஐயா பார்த்தா ஏதோ ஒன்று பண்ணணும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஏன்னா எம்ஆர்வி வந்து இவ்வளவு வருஷமா இவ்வளவு நாளா காத்திருந்தாரு, எல்லாமே பொறுத்து போயிருந்தாரு. ஆனா வந்து எதுவுமே பண்ணலப்பா. இப்போ நீங்க இத்தனை வருஷமா ரெட்டலை கட்சிக்காக உழைச்சிங்க. ஆமா. இப்ப அண்ணன் விஜயபாஸ்கர் பின்னால போயிட்டு நீங்க மாட்டு கட்சியில இணைறீங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் இதா தான் இருக்கு. இருந்தாலும் அவர் வழிதான் எங்களுக்கு. அவர் என்ன சொல்றாரு அதான் எங்களுக்கு. கரூர் மாவட்டமே ஃபுல்லா அவர் தான். இப்போ துரோகிகள்லாம் வெளியேறதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் போய் அது கரூர்ல வந்து மக்களை எல்லாம் வீட்டுக்கு எடுத்து போறதா தெரியும். இந்த தடவும் இடைத்தேர்தல் வந்தா கண்டிப்பா எம்ஆர்வி தான் வருவார். இப்போ சுய தேவைக்காக தான் இப்ப கட்சி மாறுறாங்க அல்ல அந்த அதெல்லாம் கிடையாது. அவரு வேணா அந்த மாதிரி சுயநலத்துக்கோசரம் வந்து எல்லாத்தையும் பதவி நிறுத்திக்கலாம். அந்த மாதிரி இது கிடையாது. எம்ஆர்வி பொறுத்தளவுக்கு அது மாதிரி கிடையாது. அதே மத்தவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்தவங்க அந்த மாதிரி கிடையாது. அவர் வேணா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். ஒருவேளை அதிமுக திமுக சேர்ந்து விஜயவர்கள் ஆட்சி கவுத்தா மக்கள் சும்மா இருப்பாங்களா? கொந்தளிப்போம், கண்டிப்பா கொந்தளிப்போம். கண்டிப்பா வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அது டிஎம்கே தான் சுத்தமா பாதுகாப்பு இல்ல. இப்போ அதிமுக
எதிர்கட்சியும் பாத்தீங்கன்னா திமுக தான். அவங்க கூட போயிட்டு கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க பாக்குறது வந்து எப்படி மனசு வச்சு? அதனாலதான் நாங்க வந்து எங்களுக்கு நாங்க சொல்லி பார்த்தோம், எல்லாம் கேட்டு பார்த்தோம், அவங்க ஒத்து வரல. அதனால நாங்க வெளியே வந்துட்டோம். வேற எந்த காரணம் இல்ல. நம்ம எதிர்கட்சிக்கிட்டே போய் அம்மா இருந்தா போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்களா? அம்மா நீங்க அதிமுக வந்து விலைக்கு டிவிக்கு என்னமா காரணம்? டிவிக்கேல அதிமுகவோட பொதுச் செயலாளர் வந்து திமுகவோட கூட்டணி பேசி ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சாரு. எங்களுக்கு அது பிடிக்கல. நாங்க அதனால வெளியில வந்தோம். இப்ப அதிமுக இத்தனை பிளவுபட என்ன காரணம்? அவர் பொதுச் செயலாளர் தான் காரணம். அவரோட செயல்பாடு இதுதான். திமுகவோட கூட்டணி வைக்கதான் எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்குன்னு இல்ல, மொத்த அதிமுக தொண்டர்களுக்கு பிடிக்கல, வெளியே வந்துட்டோம். வழியில வந்த யாருக்கும் பிடிக்கல, வெளியே வந்துட்டோம். அதிமுக என்ற கட்சி அழியாம இருக்க இப்போ தலைமை மாத்திரமா இல்ல எடப்பாடியார் செயல்பாடுகளை மாத்திரமா? எடப்பாடியார் செயல்பாடுகளை மாத்தணும். ரெண்டாவது தலைமை அவர் சரியில்லை, அவரையே மாத்தினாதான் அந்த கட்சி சரியா வரும். அவர் தான் எதையுமே ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. பொதுக்குழுவை கூட்டி இருந்தாருன்னா என்னன்னு விவாதிச்சிருப்பாங்க. இவர் கூட்டினா இவரோட பதவி போயிடும்னு கூட்ட மாட்டேங்கிறாரு. இப்போ அதனால இதாயிடுச்சு. இப்போ அதிமுக வந்து விலகிறவங்களாம் இப்ப மத்த கட்சிக்கு போகாம டிவிக்கு வந்து என்ன காரணம்? எங்களுக்கு மாற்று கட்சிக்கு போக விருப்பம் இல்லை. இது வந்து நாங்க அம்மாவோடைய அடுத்த நிழலா பாக்குறோம், இவரை விஜய் அவர்களை பாக்குறோம். அதனால நாங்க இப்போ துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அது தவறான செயல். துரோகிகள் தான் அங்க இருக்காங்க, தொண்டர்கள் தான் வெளியே வந்துட்டோம். நாங்க உண்மையான தொண்டர்கள் வெளியே வந்து, துரோகிகள் அங்க இருக்காங்க. இப்போ சுய தேவைக்காக துரோகிகள்லாம் கட்சி விட்டு வெளியேறாங்க அப்படின்னு சொல்லி அவரோட சுய தேவைக்காக தான் திமுகவோட கூட்டணி வச்சு ஒரு முதலமைச்சர் பதவிக்காக கூட்டணி வைக்க பேசியிருக்காரு. நாங்க சுயநலத்தோட இல்ல, சுய தேவைக்காக நாங்க போகல. நாங்க தொண்டர்கள் இது கஷ்டம் பொறுக்க முடியாம நாங்க வெளியில வந்துட்டோம். இப்போ இத்தனை வருஷமா நீங்க அதிமுக ரெட்டலிக்காக அம்மாக்காக உழைச்சிங்க. இப்போ அண்ணா விஜயபாஸ்கர் பின்னால இப்போ டிவி கையில போய் இணையறீங்க, அது எப்படி பாக்குறீங்க? இல்ல நாங்க தான் அம்மாவுடைய இதுக்கு அடுத்த வாரிசா அடுத்த இதை நாங்க இவரை பாக்குறோம். முதலமைச்சர் அவர்களை நாங்க பாக்குறோம். அதனால நாங்க வந்து இணையறோம். இப்படியே போனா அதிமுக நிலைமை என்ன ஆகுறது? அது அந்த இப்ப இருக்கிற பொதுச் செயலாளர் தான் கேட்கணும். அதிமுக என்ன வருது? அவரு தான் எல்லாத்தையும் நீக்கிற வேலையிலேயே இருக்கிறாரு. அப்புறம் என்ன ஆகும்னு அவருக்கே தெரியல. இப்போ நாளுக்கு நாள் கரையாம போல கரைஞ்சிட்டே போகுது. இப்போ மீண்டும் வருமா அதிமுக? காலம்தான் பதில் சொல்லணும். உண்மையான தொண்டர்கள், சீனியர் மினிஸ்டர்ஸ், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் இனிமேல் அது எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். இப்போ இந்த நிமிஷம் வர அதிமுக திமுக சேர்ந்து விஜய் அவர்கள் ஆட்சி கவுக்க பாக்குறாங்க அப்படின்னு டிவிக்கு அமைச்சர் பேசியிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? அப்ப வந்து இவங்க திமுக வந்து குதிரை பேரம்னு பேசினாங்க. இப்ப இவங்க பண்றதுக்கு பேர் என்ன? இவங்க இப்ப பண்ணுனதுக்கு பேர் என்ன? குதிரை பேரன்னு பேசினாங்கல்ல, இப்ப இவங்க பண்ணதுக்கு பேரு என்ன பேரு? இப்போ டிவிக்கு ஆட்சி தான் குதிரை பேரம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு எடப்பாடியார் சொல்றாரு. ஆமா, அவரு முன்னாடியே திமுகவோட குதிரை பேரை பேசிட்டாருல்ல, அதனால அப்புறம் அவரு அதான் சொல்லுவாரு. நாங்க குதிரை பேரை பேசி போகணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. என்ன அதிமுகல இருந்து நாங்க வெளியே வந்துட்டோம். ஆனா நாங்க குதிரை பேரம் பேசி இங்க வரணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. இப்போ இந்த ஆட்சி வந்து 3 மாசம் கூட தாங்காது, 6 மாசம் கூட தாங்காது அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அது காலம் பதில் சொல்லும். 5 வருஷம் நிறைவு பண்ணியே தீருவோம். இப்போ எங்க கூட்டணி ஆட்சி தான் இப்போ டிவிக்கு ஆட்சி ஓடிட்டு இருக்கு அப்படின்றாரு. அது வந்து அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப கூட்டணி கட்சிக்குன்னு ஒரு செல்வாக்கு இல்லையா? அப்ப எந்த செல்வாக்கு இல்லாதவங்களை நீங்க ஏன் கூட்டணி சேர்த்துனீங்க? இவ்வளவு வருஷம் ஏன் கூட்டணியில இருந்தாங்க அவங்க? இல்ல நீங்க ஏன் சேர்த்து வச்சிருந்தீங்க? எந்த இதுவுமே அவங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னா நீங்க ஏன் கூட்டணியில வச்சிருந்தீங்க இவ்வளவு வருஷம்? அப்ப உங்களுக்கு தேவைங்கிறதுக்காக நீங்க வச்சிருந்தீங்க. வந்து நீங்க வந்து தேவைக்காக வச்சிருந்தீங்க. இப்ப அவங்க கூட்டணி வேண்டாம்னா அவங்க வெளியில வந்துட்டாங்க. அம்மா நீங்க அதிமுக வந்து விலகி டிவிகள் என்னமா காரணம்? எங்க கரூர் மாவட்ட செயலாளர் மாதிரி விஜயபாஸ்கர் தான் காரணம். அண்ணன் வரனால நாங்க வர்றோம். அவரோட வழியில் நாங்க எப்பயுமே இருப்போம். அதனால நாங்க அவர் கூட வந்துட்டோம். இப்போ அதிமுக என்ற கட்சி இத்தனை பிளவுபட என்ன காரணம்? அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அது தலைமை தான் காரணம், எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ துரோகிகள் கட்சி விட்டு வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. அவர் நினைச்சிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னு. நாங்களும் அப்படி இல்ல, அவர் நினைச்சிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னு. இப்போ சுய தேவைக்காக தான் தொண்டர்கள் கட்சி விட்டு வெளியே போறாங்க, நிர்வாகிகள் கட்சி விட்டு வெளியே போறாங்க அப்படின்றாரு. அப்படின்னா முன்னாடியே போயிருந்திருக்கலாமே. ஆதரவு மட்டும் கொடுத்துட்டு தனியா விலகி நிக்கணும். முன்னாடியே போயிருந்திருக்கலாமே. இப்போ கட்சியின் தொடர் தோல்வி, இப்போ மூத்த நிர்வாகிகள் இப்போ மாற்று கட்சிக்கு போய் இணைத்து, அதை எப்படி பாக்குறீங்க? நல்ல ஒரு மாற்றம் தான் நினைக்கிறேன். மாற்று கட்சிக்கு போறது நல்ல ஒரு மாற்றம் தான் நினைக்கிறோம். இப்போ அதிமுக வந்து விலகுறவங்களா இப்ப மத்த கட்சிக்கு போகாம டிவிகள் வந்து என்ன காரணம்? அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும்ன்றதுக்காக வர்றாங்க, அவ்வளவு. மூணாவது ஒரு கட்சி இருக்கிறனால ஒரு சேஞ்ச் வேணுங்கிறதுக்காக வர்றோம். இப்போ இந்த நிமிஷம் வர அதிமுக திமுக சேர்ந்து விஜய் அவர்கள் ஆட்சி கவுக்க பாக்குறாங்க அப்படின்னு டிவிக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பேசியிருக்காரு. வாய்ப்பு இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஒருவேளை அதிமுக திமுக சேர்ந்து இந்த விஜய் அவர்கள் ஆட்சி கவுத்தா மக்கள் சும்மா இருப்பாங்களா? எப்படி இத்தனை மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிக்க வச்சிருக்காங்க. எப்படி வந்து மக்கள் சும்மா இருப்பாங்க? எப்படி மீண்டும் வந்து எலெக்ஷன் வச்சு ஓட்டு போறவங்க எப்படி நம்புறாங்க மக்கள்?
அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ எம்ஜிஆர் அம்மாவுடைய இப்போ எதிரி கட்சின்னு பாத்தீங்கன்னா இப்போ திமுக தான். அவங்க கூட போயிட்டு கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க எப்படி எடப்பாடியார் முடிஞ்சது? அதனாலதான் எங்க அண்ணன் வெளியில வந்த காரணமே. எங்க அண்ணன் அதனாலதான் வெளியில வந்த காரணம். இப்போ எப்போ வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் தேர்தல் வரலாம், எல்லாத்துக்கும் திமுக காரங்க ரெடியா இருங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அவர் பகல் கனவு கண்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். எலெக்ஷனுக்குள்ள வேலையே இல்ல. அவங்க தொண்டரை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு அவர் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். இப்போ திமுக கட்சியின் கூட்டணி ஆதரவு தான் இப்போ அந்த தாவேகன்ற வண்டி ஓடிட்டு இருக்கு அப்படின்றாரு ஸ்டாலின். அப்படிலாம் இல்லையே. அப்படிலாம் அந்த ஆதரவு கட்சி கொடுத்துதான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ விஜய் குதிரை பேரத்தை ஈடுபடுறதா எடப்பாடியார் குற்றம் சாட்டுறாரு. அப்படிலாம் இல்லையே. குதிரை பேர் அவங்க யாரும் வந்து வலுக்கட்டாயமா யாரையும் கூப்பிடல. அவங்க விருப்பப்பட்டு தான் எங்க கட்சி நிர்வாகம் குதிரை பேரம் பேசி அங்க இழுத்துக்கிறாங்க அப்படின்றாரு. அப்படிலாம் இல்லையே. அது ஸ்டாலின் தான் சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் குதிரை பேராச்சு உதயநிதி தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அதெல்லாம் காரணம் இல்லை. அவங்களுக்கு என்ன மனசுல படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறாங்க. நாங்க எங்க அண்ணன் வந்ததுக்காக நாங்களும் வர்றோம். அவ்வளவு. அதிமுக வந்து விலகி டிவிகள் என்னென்ன காரணம்? ஆனா எங்க கரூர் மாவட்டத்தை பொறுத்தளவு எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்காரு. அவரோட கோட்டை. அவர் எந்த கட்சிக்கு எங்க போனாலுமே நாங்க பின்னால வருவோம். அது மாதிரிதான் இப்ப நாங்க வந்திருக்கோம். இப்ப அதிமுக இத்தனை பிளவுபட என்ன காரணம்? எடப்பாடி அவர் வந்து கரூர் மாவட்டத்துல எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுக்காதனால அந்த ஒரு காரணத்திலான நாங்க விலகிட்டோம். இப்போ அதிமுக வந்து விலகுறவங்களா இப்போ மத்த கட்சி டிஎம்கேல மத்த நாம் தமிழர்லாம் போகாம டிவிகேல வந்து என்ன காரணம்? நல்லாட்சி வேணும் மக்களுக்கு, அதனால இந்த ஆட்சியை தேடி வரோம். நல்லா துரோகிகள்லாம் கட்சியை விட்டு வெளியேறதுனால தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. அவரு என்ன வேணா சொல்லலாம், அவரே ஒரு துரோகி தானே, அதெல்லாம் நாங்க எதுவுமே பெருசா எடுத்துக்கல. இல்ல இதை வந்து பெருசா பேசுறதுக்கு அவருக்கும் ஒரு இது கிடையாது. இப்போ தான் சுய தேவைக்காகவும் சுய லாபத்திற்காக தான் இப்போ மூத்த நிர்வாகிகள் இப்ப கட்சி விட்டு வேற கட்சிக்கு போறாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் போய் பதவிக்கோ அந்தஸ்துக்கோ இவங்க எங்கேயும் இங்க வர கிடையாதுன்னா அங்க எந்த ஒரு மரியாதை எதுவுமே கிடைக்காதனாலதான் அங்க இருந்து விலகி இங்க வந்திருக்காங்க. அண்ணனுக்கு நாங்க கரூர் மாவட்ட சார்பில் எப்பவுமே ஆதரவு உண்டுனா கொடுத்துட்டு தான் இருப்போம். இப்படியே போனா அதிமுக நிலைமை என்ன இருக்கு? அதிமுக அவ்வளவுதான், கீழே போயிடும், முடிஞ்சிடும். ஒன்னே ஒண்ணுதான் தமிழ்நாட்டை பொறுத்தது, டிவிகே டிஎம்கே இது ரெண்டு மட்டும் தான், வேற எதுவும் உள்ள கிடையாது. இப்போ வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் தேர்தல் வரலாம், திமுக காரங்க எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அவரு என்ன வேணா சொல்லலாம், அவர் நின்ன தொகுதியில அவரே தோத்துட்டாருல, இதுக்கு மேல அவருக்கு என்ன டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு. இன்னி நின்னாலுமே டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு. ஆனா இப்ப அதிமுக வந்து விலகி டிவிகள் என்ன காரணம்? அங்க வந்து எங்களோட சூழ்நிலை வந்து சரியில்லைன்னா எங்களுக்கு உண்டான மரியாதை மதிப்பு இல்லை, நாங்க உழைச்ச உழைப்புக்கு உண்டான ஒரு உண்மைத்தனம் இல்லை, அதனால நாங்க அங்கிருந்து வெளியே வந்துட்டோம். அதிமுக இத்தனை பிளவுபட என்ன காரணம்? ஒற்றுமை இல்லை. யார் வந்தாலும் முதல்ல அரவணைச்சு போறதா ஒரு கட்சி, மன்னிச்சு போறதா ஒரு கட்சி. ஆனா எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடுறாங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல பிளவு தான் வரும். இப்போ அதிமுக கட்சி அழியாம இருக்க இப்போ தலைமையை மாத்திரமா இல்ல எடப்பாடியார் செயல்பாடுகளை மாத்திரமா? செயல்பாடுகளை முதல்ல மாத்தினாவே தலைமை ஆட்டோமேட்டிக்கா அவங்களே மாறிடுவாங்க. இந்த தலைமை அந்த தலைமைலாம் இல்ல. இங்க மாறினவங்க கூட முதல்ல என்ன சொன்னாங்கன்னா அவர் தான் தலைமை எங்களுக்குன்னு சொன்னாங்க. அவருடைய சில செயல்பாடுகள் அந்த ஒற்றுமையா இருக்கணுங்கிறத வந்து சில கோரிக்கைகளை தான் கேட்டாங்க. அதையும் நாங்க வந்து நிறைவேற்றலை அப்படின்னா அப்ப அந்த இடத்துல வந்து செயல்பாடுகளை தான் மாத்தி ஆகணும். இப்போ தான் சுய தேவைக்காகவும் சுய லாபத்துக்காக தான் எல்லாமே கட்சி விட்டு வெளியே போறாங்க அப்படின்னு சொல்றாரு எடப்பாடியார். சுய தேவை சுய லாபத்துக்கெல்லாம் யாருமே இங்க இருந்து போகல. அவங்களுக்கு உண்டான மரியாதை மதிப்பு எதுவும் இல்ல. சில கோரிக்கைகள் நிறைவேற்றல. திமுகவோட கூட்டணிங்கிறத யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம். அப்படிங்கறதுனாலதான் வெளியே போறாங்களே தவிர இங்க எந்த சுயலாபமுமே கிடையாது. இப்ப இப்படியே போனா அதிமுக நிலைமை என்னதான் இருக்கு? அவ்வளவுதான், சரியா தொடங்கிடுச்சு. அதுதான் உண்மை. அதிமுகங்கிறது எவ்வளவு பெரிய கட்சி, புரட்சி தலைவர் கொண்டு வந்த கட்சி, அம்மாவால வளர்க்கெடுக்கப்பட்ட கட்சி, இன்னைக்கு வந்து நல்லா இருந்த கட்சி இன்னைக்கு வந்து சில கோரிக்கைகளை நிராகரிச்சதுனாலதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியா தொடங்குது. அதிமுக வந்து விலகி டிவிகள் என்னென்ன காரணம்? என்ன காரணம்? நம்பிக்கை தான். விஜய் அண்ணன் நல்லா நம்மளை எல்லாமே பார்த்துக்காரு, சிஎம் நல்லாவே பார்த்துக்காரு அப்படின்ற ஒரு காரணம் தான் வந்திருக்கோம். இப்போ அதிமுக இத்தனை பிளவுபட யாரு காரணம்? பிளவுபட காரணம்னா எங்களுக்கு விருப்பம். அண்ணன் இதனா வரலையும் பார்த்தோம் அந்த ஆட்சியை. இனிமேல் நம்ம விஜய் அண்ணன் வந்துட்டாரு, அதனால நம்ம டிவிக்கால இணைந்து நம்ம நல்ல விதமாக இருக்கலாம்னு. அதிமுக இருந்து விலகி டிவிகள் என்ன காரணம்? அதிமுக வந்துட்டு எங்களுக்கு நிறையான சைகைகள் எதுவுமே செய்யவே இல்லை. அதனால இப்போ நாங்க வந்து டிவிக்கில வந்துட்டு விஜயோட ஆதரவா நாங்க இளைஞர்கள் எல்லாருமே நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில நாங்க வந்திருக்கோம். இப்போ அதிமுக வந்து விலகுறவங்களாம் இப்போ மற்ற கட்சிக்கு போகாம இப்போ டிவிகள், ஏன்னா அதுல இருந்து எதுவுமே நல்லது அவங்க வந்து மக்கள் வந்து எதுவுமே நல்லது அவங்க நினைக்கவே இல்லை. அதிமுக சரி திமுக சரி எதுவுமே நல்லது நடக்கவே இல்லை. விஜய்ல வந்துட்டு தளபதி விஜய் வந்து எல்லாத்துக்கும் நல்லது நடத்துவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. Way2Bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% processing fee, hidden charges இல்லை. TNC apply.